ஓம் சரவணபவ. முருகப்பெருமானின் திருப்புகழை படித்து வருகின்றோம். அதை படிக்கும்போதே நாமும் மகிழ்ச்சி கொள்கின்றோம். நாம் படிப்பதை கேட்டு முருகப்பெருமானும் மகிழ்ச்சி அடைகின்றார். அப்படிப்பட்ட திருப்புகளின் வரிசையில் இன்று நாம் பார்க்கவிருக்கக்கூடிய திருப்புகள் நிச்சயமாக அந்த முருகப்பெருமானை மகிழ்ச்சி அடைய வைக்கும். மேலும் இந்த திருப்புகளில் முருகப்பெருமான் தன்னுடைய அடியார்களின் மனத்தை மயிலாக கொண்டு அதன் மீது ஏறி வலம் வருகின்றார் என்ற பொருளில் உள்ளது. எனவே நீங்கள் முழுதாக இந்த திருப்புகளை கேட்க வேண்டும். மனமே முருகனின் மயில் வாகனம் என்று நீங்கள் கேட்டிருப்பீர்கள். அப்படி அடியார்களின் மனம் எப்பொழுதும் முருகப்பெருமானை சிந்தனை செய்து கொண்டிருந்தால் முருகப்பெருமான் அந்த மனத்தில் வந்து குடியிருக்க மாட்டாரா? அப்படி முருகப்பெருமானே வந்து குடியிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மனத்தை நாம் கொண்டிருக்க வேண்டுமானால் இந்த திருப்புகளை நாம் தொடர்ந்து படிக்க வேண்டும். இந்த திருப்புகள் அல்ல, முருகப்பெருமான்